10 நாள் கழிச்சு இப்போ என்ன கவனம் இருப்பு நம்ம 10 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டோமே. அண்ணன் திருமாவளவன் கூட என் மேலே வழக்கு R6 காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. என்ன காரணத்துக்காக வழக்கு? நான் எந்த விதத்திலும் தவறாக சொல்லலையே. இந்திய இறையாமைக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசியிருக்கீங்க. அது இல்லாமல் நானாக இருக்கவே பொறுமையாக இருக்கிறேன். சபாநாயகருக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா உங்களுடைய MP பதவியே பறி போயிருக்கும். சரி, என் மேலே வழக்கு தொடுத்தீங்க, ரைட்டு, ஏற்றுக்கிறேன். ஆனால் நயனா நாகேந்திரன் இன்றைக்கி அதை நான் முன்மொழிஞ்சது அவர் வழி முடிஞ்சிருக்காரு. அவர் மேலே என் வழக்கு பதிவு பண்ண மாட்டீங்க. ஏன்னா ED வரும்னு பயப்படுறீங்களா? ஹைகோர்ட்டில் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு வழக்கறிஞருக்கு இது சட்ட இறையாண்மைக்கு எதிராக நம்ம பேசுகிறோமே, இது தேச துரோக செயல்னு கூட இன்னும் புரியாமல் இருக்கிறீங்களே. தமிழ்நாட்டில் ஒரு MP குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வேண்டாம், தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன் போல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியவர் இருக்கணுமே தவிர இந்திய நாட்டின் இறையாமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடாது. திமுக அண்ணன் திருமாவளவனும் வைகவும் திமுகவை வெறுப்பேற்றுற வேலையில் இறங்கிட்டாங்க. இவங்க 2 பேருமே திமுக கூட்டணியில் இருக்க போகிறதில்ல. பொன்னியானுக்கு போகிற இடம் பொதுவாகவே வெற்றி பெறாது. அது என்னமோ 2021 அண்ணன் எடப்பாடியார் பண்ண தவறுனால திமுக ஆட்சி வந்தது. ரியல் ஒன் நண்பர்கள் உறவுகளுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து வரும் அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. இன்று பாத்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா வந்து ராணுவம் தேச பாதுகாப்பு குறித்து விஷமிகள் வந்து விஷம கருத்துக்களை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம். இதை எப்படி பாக்குறீங்க? இதுதான் நம்மளே பார்த்துமே. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு இப்போ என்ன கவனம் இருப்பு நம்ம 10 நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டோமே. அண்ணன் திருமாவளவன் கூட என் மேலே வழக்கு R6 காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காரு. இது தேச துரோக செயல், இது இந்திய இறையாமைக்கு விட்ட அறைகோள். இதை என்னைக்கு சொல்லணும்? அண்ணாமலை இருந்தால் அடுத்த 10வது நிமிடம் பத்திரிகையாளரை சந்தித்து சொல்லியிருப்பாரா இல்லையா? ஆர்ப்பாட்டம் நடத்தி முடிச்சிருப்பாரா இல்லையா? குறைஞ்சபட்சம் அவரை சவுக்காலையாவது அடிச்சிருப்பாரா இல்லையா? ஆனால் நயனா நாகேந்திரன் இன்னைக்கு ஃபோன் பண்ணால் 4 நாள் கழிச்சா ஃபோன் எடுப்பார். புரியுதுங்களா? அவர் பிஸ்னஸ் ஜாஸ்தி, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவருக்கு நேரம் பத்தாது. இதில் எங்கே அவர் அரசியல் பண்ண போகிறார் அண்ணன் நயனா நாகேந்திரன்? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசனை நம்பி புருஷனை கை விட்ட கதையா அண்ணன் நயனா நாகேந்திரன் நம்பி அண்ணாமலை கை விட்டது எந்த விதத்தில் சரியாக வரும்? இன்றைக்கி இருக்கிற திமுகவோட ஃபோர்ஸுக்கு அண்ணாமலை தான் அந்த பாரதிய ஜனதா தலைமைக்கு சரியான ஆள் கூட. தப்பாக நினைக்கக்கூடாது. அண்ணன் நயனா நாகேந்திரன் எனக்கு குடும்பத்துக்கு எங்களுக்கு ரொம்ப வேண்டியவர் பர்சனல், அது வேறு விஷயம். எனக்கோசம் வந்து ஒரு சண்டையில் கலைராஜன் எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சண்டையே போட்டார். அது எனக்கு வேறு பர்சனலாக அவரை ரொம்ப எனக்கு பிடிக்கும், அது வேறு விஷயம். ஆனால் இந்த தருணத்துக்கு தகுதியான ஆள் யாரான்னா திரு அண்ணாமலை அவர்கள் தான். இது வந்து அமித்ஷாஜி பண்ண தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். தப்புனா தப்பு தான். அது அமித்ஷாஜி பண்ணாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் பண்ணாலும் தப்பு தான். அமித்ஷாஜி இருக்கும்போது இது மாதிரி ஒரு வார்த்தையை அண்ணன் திருமாவளவன் விட முடியுமா? இந்திய இறையாமைக்கு எதிராக விட்டுட்டா அண்ணாமலை நேரம் விட்டுருப்பாரா? அப்பேற்பட்ட திமுகவை எஃகு கோட்டையை செங்கலை பறிப்புன்னு சொன்னவர் 10 நாள் கழிச்சு இப்போ போராட்டம் நடத்துகிறேன். இது இந்திய இறையாமைக்கு விட்ட சவால். திமுக இப்போ MRK பன்னீர்செல்வம் முந்தா நேற்று சொல்கிறார் தாவேக்கா பற்றி மிக கடுமையாக தரம் தாழ்ந்த விமர்சனம். Tனா திரிஷா, Vனா விஜய், Kனா கீர்த்தி சுரேஷ். இப்படி இல்லாமல் ஒருத்தர் மந்திரி பதவி எடுத்து கூட அப்படி அவங்க திருப்பி விமர்சனம் பண்ணாங்கன்னா நீங்கள் தாங்குவீங்களா? தளபதி குடும்பம் தாங்குமா? அதை பற்றி பேசணும், திரிஷா பற்றி நீங்கள் பேசணும், அதே மாதிரி அவங்க பேசுனாங்கன்னா நம்ம இங்கே தாங்குவீங்களா? அரசியல்னால் அரசியல் பேசுங்க. தனிப்பட்ட தனி மனிதனுடைய இதெல்லாம் எதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க? அப்படி பேசினா தம்பி உதயநிதி ஸ்டாலினும் தளபதியும் தாங்குவாங்களா? அதாவது MRK பன்னீர்செல்வம் அப்படி பேசக்கூடியவர் கிடையாது. எதுக்கு அப்படி பேசுகிறாரு? இப்போ இவங்க யாருன்னா சொல்லி பேச வச்சுருப்பாங்க. அதானே தரம் தாழ்ந்த விமர்சனம் ஏன் பண்ணுறீங்க? அது இப்போ தான் முளைச்சி தளர்ந்து வர ஒரு கட்சி வந்துட்டு போட்டோமே. இப்போ பார்த்தீங்கன்னா VCK சார்பில் இருந்து திருமாவளவன் சைடில் இருந்து உங்கள் மேலே ஒரு வழக்கு போட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. என்ன காரணத்துக்காக வழக்கு? கொஞ்சம் பிரீஃபா. ரியல் ஒன் நிகழ்ச்சியில் நம்ம பேசுறதுக்கோசம் தான் அண்ணன் வந்து R6 காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாரு. என் வீட்டை முற்றுகையிடறதா அறிவிச்சிருக்காங்க. அசோக் நகரில் இருக்கிற என்னுடைய வீடு குமரன் காலனி இருக்கிற R6 போலீஸ் ஸ்டேஷனில் கரிகாலன்ற பேரில் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர் தைரியமாக இருந்தால் அவரும் என் பேரில் அவர் வந்து வழக்கு யார் பாதிக்கப்பட்டாரோ பாதிக்கப்பட்டவர் என் மேலே வழக்கு தொடர்க்கணும்.
அதை விட்டு கட்சியினரை விட்டு அவர் வந்து பண்ணக்கூடாது. ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்கன்னா தாராளமாக வாங்க, வீட்டு எதிர்க்கையில் நீங்கள் எப்போ வேணாலும் வாங்க, இருக்கிற கோப்பி வணங்கி கேட்டுக்கிறேன், வாங்க பண்ணுங்க. நான் எந்த விதத்தையும் தவறாக சொல்லலையே. இந்திய இறையாமைக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இந்திய ஒற்றுமைக்கு எதிராக பேசியிருக்கீங்க. அது இல்லாமல் நானாக இருக்கவே பொறுமையாக இருக்கிறேன். இந்நேரம் சபாநாயகருக்கு உங்கள் மேலே வழக்கு தொடுத்து சபாநாயகருக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா உங்களுடைய எம்பி பதவியே பறி போயிருக்கும். நீங்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கும் போது என்ன சத்தியம் பண்ணி பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறீங்க? இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் இறையாமைக்கும் எந்த விதத்திலும் கேடு விளைவிக்க மாட்டேன்றதுன்னு உறுதிமொழி ஏற்றுக்கிறீங்க. நீங்கள் ஏற்றுக்கணும் ஓத்துக்கு எதிராக நீங்கள் எப்படி பேச முடியும்? நீங்கள் பேசுறது எதில் வருது? தமிழன், நீங்கள் ஒரு தமிழன், நான் ஒரு தமிழன். நீங்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க வேண்டிய இந்த தருணத்தில், அவங்க சார்பில் குரல் கொடுக்க வேண்டிய இந்த தருணத்தில் உங்கள் பதவி இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழன் நினைக்கிறோம். நீங்கள் இருக்கணும், பாராளுமன்றத்தில் உங்கள் குரல் ஒலிக்க வேண்டும் நினைக்கிறதுக்காக தான் இந்த வரைக்கும் லெட்டர் தான் இருக்கிறேன். நீங்கள் என் மேலே புகார் கொடுத்துக்குற, நான் ஏன் கடிதம் அனுப்பாமல் இருக்கிறேன்? இந்திய இறையாமைக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இது பேர் தேச துரோக செயல் இல்லாமல் என்ன? நான் சரி என் மேலே வழக்கு தொடுத்தீங்க, ரைட்டு ஏற்றுக்கிறேன். ஆனால் நயனா நாகேந்திரன் இன்றைக்கி அதை நான் முன்மொழிஞ்சது அவர் வழி முடிஞ்சிருக்காரு. அவர் மேலே என் வழக்கு பதிவு பண்ண மாட்டீங்க? ஏன்னா இடி வரும்னு பயப்படுறீங்களா? இல்லை அமலாக்கத்துறை, இவன் வருமான வரித்துறை உங்ககிட்ட ரைடுக்கு வரும்னு பயப்படுறீங்க? ஏன்னா சாதாரண வைத்தியநாதன் சொன்னால் உங்களுக்கு வந்து உடனே மிரட்டுறதுக்கு, அதாவது உங்களை நீங்கள் யாரை வேணாலும் பாரத பிரதமரை விமர்சனம் பண்ணலாம், உள்துறை அமைச்சரை விமர்சனம் பண்ணலாம், ஆனால் உங்களை யாரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. அதானே இப்போ நீங்க சொன்னது போலதான். இப்போ இன்னைக்கு பாஜக சார்பில் தமிழகம் முழுவதும் நடத்த இருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுல வந்து குறிப்பிடக்கூடிய வரிகள்ல முக்கியமானது, ராணுவத்துக்கு தேச பாதுகாப்புக்கு விரோதமாக பேசக்கூடிய விஷமிகள் தமிழ்நாட்டில் இன்னும் ஜாலியா உலா வந்துகிட்டு இருக்காங்க, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி இதில் வருத்தமா இருக்கு. அண்ணன் நயனார் நாகேந்திரன் பேரையால் சொல்ல தயங்குறாரு. சொன்னது யாரு? இந்த வார்த்தையை சொன்னது யாரு? அமித்ஷாஜி பதவி விலகணும்னு சொன்னது யாரு? இதுக்கெல்லாம் காரணம் 370 காஷ்மீரில் இவங்க நடந்து கொண்ட விதம் தான் சரியில்லைன்னு சொன்னது யாரு? பெரிதும் நாங்கள் வணங்கக்கூடிய அண்ணன் அம்பேத்கர் சட்டமேதை 370 வேணும்னு சொல்லலையே. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும்னு எந்த இடத்துலையும் அவர் வலியுறுத்தலையே. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? நீங்கள் அதை ஆதரித்து பேசுகிறீங்க. இதை ஆதரித்து பேசுறது இந்திய இறையாமைக்கு எதிரானதுன்னு தெரியாதா உங்களுக்கு? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், நீங்கள் ஒரு வழக்கறிஞர் கூட ஹைகோர்ட்டில் பார் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கீங்க. ஒரு வழக்கறிஞருக்கு இது சட்ட இறையாண்மைக்கு எதிராக நம்ம பேசுகிறோமே, இது தேச துரோக செயல்னு கூட இன்னும் புரியாமல் இருக்கிறீங்களே. தமிழ்நாட்டில் ஒரு எம்பி குறைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இல்லைனா இந்நேரம் நாங்கள் சபாநாயகருக்கு இது சம்மந்தமாக புகார் அளித்து அவர் எம்பி பதவியை இந்திய இறையாமைக்கு பேசுகிறாருன்னு கேள்விக்குறியாயிடும். வேண்டாம். தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன் போல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியவர் இருக்கணுமே தவிர இந்திய நாட்டின் இறையாமைக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடாது. நம்மளுக்குள்ள பிரச்சனை இருக்கும். அடுத்தவங்க நம்ம வீட்டை தாக்க வரும்போது நம்ம எல்லாம் ஒற்றுமை, அண்ணன் தம்பிங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். நாங்கள் அவங்க இன்றைக்கி வரைக்கும் உங்களை அண்ணன் தம்பியாக தான் பார்க்குறோம். நீங்கள் வந்து விரோதமாக எங்களை பார்க்காதீங்க, குரோதமாக பார்க்காதீங்க. புகார் கொடுங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக கூட புகார் கொடுங்க. உங்களை யார் வேணான்னு தடுத்தா? இல்லை வீட்டுக்கு முற்றுகையிட வாங்க. நீங்கள் தானே சொல்கிறீங்க முற்றுகை போராட்டம் நடத்துங்க. இதுக்கெல்லாம் பயப்படுறவங்க நாங்கள் கிடையாது. நாங்கள் தான் ரியல் ஒன். இதில் வரும்போதே தெரியுமே. நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருக்கா? இல்லை அண்ணன் திருமாவளவன் என்று தனிப்பட்ட முறையில் மரியாதை குறைவாக ஏதாவது பேசியிருக்கிறேன்னா, இல்லை தகாதவாதி எதிராக? நீங்கள் இந்திய இறையாமைக்கு எதிராகவும் அமித்ஷாஜிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் குரல் கொடுக்கும்போது, மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கும்போது உங்களுக்கு எதிராக ஒரு குரல் வரதானே செய்யும். அந்த சகிப்புத்தன்மை கூட உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீங்கள் வந்து அப்போ பேசக்கூடாது. அமித்ஷாஜியை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. நயனா நாகேந்திரன் வந்து முற்றுகை போராட்டம்னு சொல்கிறது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இதுக்கு தான் அண்ணாமலை ஜிக்கும் அண்ணன் நயனா நாகேந்திர ஜிக்கும் உள்ள வித்தியாசம் வேறுபாடு. அன்றைக்கே குரல் கொடுத்துருக்கணும். என் வீட்டை முற்றுகையிட போகிறான்னு சொன்ன உடனே நீங்கள் வந்திருக்கணும். அண்ணாமலையாக தான் வந்திருப்பார். அண்ணன் நயனா நாகேந்திரனுக்கு இன்றைக்கி ஃபோன் பண்ணால் மறுநாள் எடுத்தார் ஃபோனை. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கவன ஈர்ப்பு போராட்டம், இந்த விஷயத்துக்கு வந்து மதிமுக வைகோ அவர்களிடத்துல கேட்கும்போது ஆதரவு அப்படிங்கிற நிலையில பேசியிருக்காங்க. இது வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தமிழக பாஜக இது போன்ற போராட்டத்தை நடத்துறாங்க, இது வரவேற்கத்தக்கது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இப்போ தமிழக பாஜகவுடைய போராட்டத்தை வைகோ அவர்கள் வரவேற்கிறார் அப்படின்னா இதை எப்படி பார்க்கிறது? அதாவது இப்போ திமுக அண்ணன் திருமாவளவனும் வைகோவும் திமுகவை வெறுப்படுத்துகிற வேலையில இறங்கிட்டாங்க. திமுக கூட்டணிக்குள்ளே நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், இவங்க 2 பேருமே திமுக கூட்டணியில் இருக்க போகிறதில்ல. இவங்க திமுகவுக்கு சோதனை வரும்போதெல்லாம் இவங்க திமுகவில் இருந்ததில்லை 2 பேருமே சோதனை காலத்தில். இப்போ வந்து திமுக தவிர அப்போ வேறு போக்கிடம் எல்லாமே இருந்தது. இப்போ தாவேக்கான்ற ஒரு போக்கிடம் கிடச்சிருக்கு புதுசாக, புரியுதுங்களா? இவங்க வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த விஜயகாந்த் அண்ணனை பிரித்து
நல்லா எதிர்க்கட்சி தலைவராக பெரிய அந்தத்தில் வந்து எடுத்து போய் அரசியலில் வந்து ஒரு சீட்டு 2 சீட்டு கூட ஜெயிக்க முடியாத அளவுக்கு எடுத்து போய் விட்டது யாருன்னா அண்ணன் திருமாவும் அண்ணன் வைகோவோடும். இந்த புண்ணியவானுக்கு போகிற இடம் பொதுவாகவே வெற்றி பெறாது. அது என்னமோ 2021 அண்ணன் எடப்பாடியார் பண்ண தவறுனால, அவர் செய்த தப்புனால திமுக ஆட்சிக்கு வந்தது. இல்லைன்னா வந்திருக்காது. அந்த 2 லட்சம் ஓட்டு வந்து ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அன்றைக்கி அமமுக கூட்டணியில் சேர்த்துருந்தாவே வந்திருக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கங்க.